வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருஞ்சீரகம் அள்ளித்தரும் நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க கருஞ்சீரகத்தில் ஏராளமான சத்துக்கள் பொதிஞ்சிருக்கு. இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடலுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கருஞ்சீரகத்தில் நியாசின், வைட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, B12 ஆகியவை அதிகமாக இருக்குது. நார்ச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து போன்றவையும், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், உடலுக்கு தேவையான தாதுக்களுமே இதில் இருக்குது. இப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தோட பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கருஞ்சீரகம் நினைவாற்றலை அதிகரிக்குது. கருஞ்சீரகத்தை டெய்லி சாப்பிடுவங்களோட மூளையோட செயல்பாடு அபாரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தேனோட கலந்து சாப்பிட்லாம். இது மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நினைவுத்திறன் அதிகமாக இருக்கும். ஆயுர்வேத மருத்துவமும் வயதானவர்கள் வரும் நினைவுத்திறன் குறைபாட்டிற்கு கருஞ்சீரகம் நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் புதினா இலையோட கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா அல்சைமர் மாதிரியான நரம்பு மண்டல பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். அடுத்ததாக இதயம் பலமாகும். கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரவங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கட்டுக்கள் வரும். இதனால் இதயம் எந்த பிரச்சனையின்றி நலமாக இருக்கும். அடுத்ததாக வீக்கத்தை குறைக்கும். உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைப்பது கருஞ்சீரக விதைகள் நன்கு செயல்படும். இந்த வீக்கத்திற்கு எதிராக செயல்படும் பண்புகள் இருக்குது. கை கால் மூட்டுகளில் கருஞ்சீரக எண்ணெயை பூசினா வீக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரத்த அழுத்தம் குறையும். உயர் ரத்த அழுத்தம் இருப்பவங்க வெந்நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிப்பது நல்லது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். அடுத்ததாக பற்களை வலிமையாக்கும். கருஞ்சீரகத்தை சாப்பிடுவங்க ஈறு பிரச்சனை சுத்தமாக இருக்காது. பற்களை வலுவாக வைத்திருக்கும். பல்வலியால் அவதிப்பட்டால் கருஞ்சீரகம் பயன்படுத்துங்கள். வீட்டில் உள்ள கருஞ்சீரக எண்ணெயை 1/2 ஸ்பூன் எடுத்து 1 கப்பு தயிரில் கலந்துட்டு நாள்தோறும் 2 முறை ஈறுகளை தேய்ச்சி வந்தால் பற்கள் வலுவாகும். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்ததாக உடல் எடையை குறையும். கருஞ்சீரகம் சாப்பிடு நம்முடைய உடலின் எடையை குறைப்பதில் பெரும் பங்காற்றும். மிதமான சூடு உள்ள நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து டெய்லியும் நம்ம பருகிட்டு வந்தோம்னா உடல் எடை நன்கு குறையும். அடுத்ததாக ஆஸ்துமாவை குணமாக்கும். ஆஸ்துமா பாதிப்பினால் அவதிப்படுபவர்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துவது நல்ல பலனளிக்கும். வெந்நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்துட்டு அதோட தேன் கலந்து அருந்தினால ஆஸ்துமாவை சமாளிக்கும் உடம்பு உடலில் வந்துடும். அழகை மேம்படுத்தும். நம்முடைய தோல் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு கருஞ்சீரகம் உதவி செய்யுது. பொலிவான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெய் எலும்பிச்சை சாரோட கலந்து முகத்தில் பூசலாம். சிறிது நேரம் கழித்து வெறுவெறுப்பான நீரில் கழுவ வேணும். இதை தொடர்ந்து செய்கிறதுனால சருமம் அழகாகும். கருஞ்சீரகம் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும். அடுத்ததாக சிறுநீரக பராமரிப்புக்கும் இது உதவுகுது. சர்க்கரை நோய் காரணமாக சிலருக்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படும். இவர்களுக்கு கருஞ்சீரகம் நல்ல பலன் அளிக்கும். ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையோட அளவை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்தும். அதோட மட்டுமல்லாமல் ரத்தத்தில் இருக்கும் யூரியாவின் அளவையும் கட்டுப்படுத்துது. இதனால் சிறுநீரகத்தில் உண்டாகும் கற்கள் மற்ற பாதிப்புகள் தடுக்கப்படும். அடுத்ததாக தலைவலியை குணமாக்குது. தலைவலியால் அவதிப்படுபவர்களுக்கு கருஞ்சீரகம் உதவியாக இருக்கும். எந்த தலைவலியில் அவதிப்பட்டாலும் கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் எடுத்து முன்னெற்றியில் தடவி வந்தால் நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக புற்றுநோயோட போராடும். கருஞ்சீரகத்தை சாப்பிட்டால் அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்புல புற்றுநோயை ஏற்படுத்த ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடும். எந்த உணவும் புற்றுநோயை குணப்படுத்தாது. மாறாத எதிர்த்து போராட ஆற்றல் அளிக்கும். மார்பகம், நுரையீரல், கணையம் ஆகிய பகுதிகளில் வரும் புற்றுநோய்களுக்கு எதிராக இது போராடும். அடுத்ததாக பித்தப்பையில் உள்ள கற்களை கரைக்கும். கருஞ்சீரகத்தை பொடி செய்து வெந்நீரோட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா சிறுநீரக கல் மற்றும் பித்தப்பை கற்கள் கரையும். காலை மாலை என இருவேளையும் சாப்பிடுவது அவசியம் அதுக்கு. அடுத்ததாக தோல் நோய்களுக்கு. தோல் சிரங்கு, சொரியாசிஸ் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நோயோட தீவிரம் குறையும். பெருஞ்சீரக விதைகளை தண்ணீரில் அரைச்சி ஆலிவ் எண்ணெயோட கலந்து சிரங்கு, தோல் நோய்கள் மீது தடவலாம். மச்சத்தின் மீது தடவி வந்தால் மச்சமும் மறையும். கருஞ்சீரகம் தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிகவும் பயனுள்ள தீர்வுகளில் ஒன்று. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.